மக்களே, நான் உங்கள் சுஜிதா. சில கதைகளை கேட்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்பவே இதமா, ரொம்பவே இனிமையா இருக்கும். சில கதைகளை கேட்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா, ரொம்பவே கனமா இருக்கிற மாதிரி தோன்றும். இந்த கதையை கேட்கும் பொழுது இந்த ரெண்டு உணர்வுகளுமே ஒரு சேர உங்களுக்கு உருவாகும். அப்படி என்ன கதையை கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரியே இந்த உலகத்துல ஒரு பெண்ணா பிறந்து நிறைய துன்பங்களை அனுபவிச்சு கடைசியில தெய்வமாக மாறிய நல்ல தங்காளின் கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருதுநகர்ல இருக்கக்கூடிய வத்திராயிருப்பு அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல இருக்க அர்ஜுனாபுரம்ங்கிற கிராமம். இந்த கிராமத்தை மையமா கொண்டு ராமலிங்க மகாராஜா மதுராபுரிங்கிற இடத்த ஆட்சி செய்துட்டு வராரு. இவருடைய மனைவி இந்திராணி. இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல தம்பி நல்ல தங்காள் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. இந்த ரெண்டு குழந்தைகளும் ராஜா வீட்டு குழந்தைகளா பயங்கர செல்வ செழிப்போட வளர்ந்துட்டு வராங்க. ராமலிங்க மகாராஜாக்கு ஒரு கட்டத்துல வயதாகுது. தான் இறக்கறதுக்குள்ள தன்னுடைய மகனை பட்டத்து இளவரசனா அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல பட்டத்து இளவரசருக்கு பட்டம் சுட்டுறதுக்கு முன்னாடி அவருக்கு திருமணம் ஆகி இருக்கணும். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய குந்தல தேசத்து கோமகனுடைய மகளான மூலி அலங்காரிய தன்னுடைய மகன் நல்ல தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. திருமணமான கொஞ்ச நாட்கள்லயே ராமலிங்க மகாராஜா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு. நல்ல தம்பி தன்னுடைய தங்கை நல்ல தங்கால பயங்கர பாசத்தோட வளர்த்தி மானாமதுரையை ஆட்சி செய்யக்கூடிய காசிராஜனுக்கு திருமணம் செய்து தராரு. காசிராஜரும் நல்ல தங்காலும் 8 வருஷத்துக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கட்டத்துல அவங்களுடைய நாட்டுல பஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அடுத்த 12 வருஷத்துக்கு அவங்க நாடு பயங்கரமான பஞ்சத்துல அடிபடுது. மழையே பெய்யாம அந்த நாடு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு. அப்ப நாட்டினுடைய ராஜாவான காசிராஜன் தன்னுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் மக்கள் கிட்ட கொடுத்து அவங்களை அதை எடுத்துட்டு வேற ஏதாவது ஊருக்கு போய் நல்லபடியா வாழும்படியா சொல்றாரு. ஆனா நல்ல தங்காளுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் உணவே கிடைக்காத நிலை வருது. நல்ல தங்காள் அவங்க போட்டிருக்கக்கூடிய தாலியை தவிர மீதி எல்லாத்தையுமே வித்தர்றாங்க. அவங்க கிட்ட எந்த வித பொருளுமே அரண்மனையில இல்ல. அப்ப நல்ல தங்காள் ஒரு யோசனை தோன்றி தன்னுடைய கணவர் காசிராஜன் கிட்ட கேட்கிறாங்க. என்னுடைய அண்ணன் நல்ல தம்பி அர்ஜுனாபுரத்துல மன்னரா இருக்காருல்ல, அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காசிராஜன் அந்த மறுக்கிறாரு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய மன்னன் அந்த நாட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் பட்சத்திலையும் அந்த நாட்டுல இருந்து அதை சரி செய்யணும். இந்த நாட்டை விட்டு நான் வெளியே ஓடி வர்றது அவ்வளவு சரியா இருக்காது. நீ வேணா அந்த நாட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கித்தான்னு சொல்லி நல்ல தங்காலையும் தன்னுடைய குழந்தைகளையும் அனுப்பி வைக்கிறாரு. வர வழியில அவங்க குழந்தைகள் பசியால மயங்கி ஒரு காட்டுல தங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைகள் பசியால துடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல தங்காலும் என்ன பண்றதுன்னு புரியாம அழுது புலம்புறாங்க. குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்டு அந்த பக்கமா வேட்டையாட போய்கிட்டு இருந்த சில பேர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. நல்ல தங்கால பார்த்து அதிர்ந்து போறாங்க. ஏன்னா அந்த வேட்டையாடக்கூடிய குழுவுக்கு நல்ல தம்பி தான் தலைவனா இருக்காரு. தன்னுடைய தங்கையுடைய நிலையை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அவங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. உடனே நீ அரண்மனைக்கு போய் உன்னுடைய அண்ணிக்கிட்ட உதவி கேளு, நான் இன்னும் 2-3 நாட்கள்ல வேட்டையாடி முடிச்சு அரண்மனைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அரண்மனைக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய தம்பி செந்திலபதி மூலமா மூலி அலங்காரிக்கு தெரிய வருது. மூலி அலங்காரி முதல்ல இருந்தே ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. கல்யாணத்தப்போ நல்ல தம்பி நல்லபடியா திருமணம் செய்து கொடுக்கணும்னு ஏகப்பட்ட சீர்வரிசையோட அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இது மூலி அலங்காரிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நல்ல தங்கால் வராங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையும் அடியில இருக்கக்கூடிய குகையில பதுக்கி வைக்கும்படியா ஆணையிடுறாங்க. தாங்களே பஞ்சத்துல இருக்கிறதாவும் தங்களுக்கே உணவில்லை அப்படின்னும் நல்ல தங்கால் கிட்ட பொய்யான ஒரு நாடகம் ஆடுறாங்க. அப்ப நல்ல தங்கால் எனக்கு உணவு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் குழந்தைகளுக்கு எதையாவது கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கவும் எங்ககிட்ட கொஞ்சம் கேழ்வரகு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேழ்வரகையும் ஒரு உடைஞ்சு போன பானையையும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பத்த வச்சாலும் சுத்தமா எரியாத ஒரு பச்சை மட்டையையும் நல்ல தங்கால்கிட்ட கொடுத்து இதை வச்சு உன்னுடைய குழந்தைகளுக்கு எதையாவது சமைச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல தங்காலும் ரொம்ப நேரமா அந்த பச்சை மட்டையை பத்த வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா அது பத்தவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல பயங்கர வெறுப்போட உச்சிக்கு போனவங்க, நான் உண்மையிலேயே பத்தினியா இருந்தா இந்த பச்சை வாழை மட்டை எரியணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. உடனே அந்த மட்டை எரிய ஆரம்பிக்குது. இது அங்க இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் பாக்குறாங்க. நல்ல தங்காளினுடைய சக்தியை பார்த்து அங்க இருக்கிற பணிப்பெண்கள் பயந்து போய் மூலி அலங்காரி கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அந்த ஓட்ட பானையை வச்சுக்கிட்டு நல்ல தங்கால் கஞ்சி வடிக்கிறாங்க. மூலி அலங்காரி அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த பானையை எட்டி உதைக்கிறாங்க.
அதுல இருந்து கஞ்சி எல்லாமே கீழே வடிஞ்சு கொட்டிடுது. அந்த குழந்தைங்க பயங்கர பசியில இருந்ததுனால கீழே வடிஞ்ச அந்த கஞ்சியை கைகளால எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து நல்ல தங்களுடைய மனம் சுக்கல் நூறா உடைஞ்சு போகுது. தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. தன்னுடைய அண்ணனோ கணவனோ தன்னை தேடி வந்தா நம்ம எந்த பக்கமா போயிருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போற வழியெல்லாம் செடியினுடைய குச்சியை உடைச்சு போட்டுட்டே போறாங்க. ஒரு இடத்துல பழைய பாழும் கிணறு ஒன்று பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுடைய மனசுக்கு தோன்றுது, இவ்வளோ வறுமையில் இந்த குழந்தைகளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க முடியாமல் உயிரோட வாழறதுக்கு இறக்குறது எவ்வளவோ மேல்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகளை தூங்க வச்சு ஒரு குழந்தையா தூக்கி கிணத்துக்குள்ள வீசுறாங்க. அந்த சத்தம் கேட்டு அவங்களுடைய மூத்த மகன் கண் விழிக்கிறான். அவங்க அம்மாவோட செயலை பார்த்து அதிர்ந்து போறான். என்னை கொண்டுடாதீங்க, என்னோட உயிரோட விட்டுருங்க, நான் எப்படியாவது தப்பிச்சிடுறேன், எப்படியாவது நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கெஞ்சறான். அவங்க அப்படி இருந்துமே கூட அந்த குழந்தையை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டு தன்னுடைய தாலியை கழட்டி கிணத்து மேல வச்சு தானும் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிச்சு நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனைக்கு வராரு. மூலி அலங்காரி கிட்ட தன்னுடைய தங்கையும் அவங்களுடைய குழந்தைகளும் வந்தாங்களே, அவங்க எங்கன்னு கேட்கிறாரு. மூலி அலங்காரி மனசாட்சியே இல்லாம ஒரு நாடகம் ஆடுறாங்க. உங்களுடைய தங்கை இங்க வந்தாங்க, நான் நல்லபடியா உபசரிச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்தேன், ஆனா நீங்க இருந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல தம்பிக்கு இவங்க சொல்றது ஏதோ சரியில்லைன்னு படுது. அதனால அங்க இருக்கக்கூடிய பணிப்பெண்களை கூப்பிட்டு கடுமையா விசாரிக்கிறாரு. பயத்துல அங்க இருக்கிற பணிப்பெண்கள் நடந்த உண்மைகளை சொல்லிடுறாங்க. பதறி போய் தன்னுடைய தங்கையை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறாரு. அந்த நேரத்துல அவங்க உடைச்சு போட்டுட்டு குச்சியை பார்த்து அந்த குச்சியை பின்தொடர்ந்து அவங்க எந்த வழியில போயிருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே நடந்து போறாரு. அதே சமயத்துல மானாமதுரையில கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சம் கரைய ஆரம்பிச்சு நல்லபடியா மழை பெய்ய ஆரம்பிக்குது. தன்னுடைய நாடு சகஜ நிலைக்கு திரும்பிட்டு இருக்குன்னு சொல்லி மனைவியை கூட்டிட்டு போலான்னு காசிராஜன் அர்ஜுனாபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. காட்டு வழியில காசிராஜனும் நல்ல தம்பியும் சந்திக்கிறாங்க. நல்ல தம்பி நல்ல தங்கால் அரண்மனைக்கு வந்ததையும் அங்க நடந்ததையும் காசிராஜன் கிட்ட தெரிவிக்கிறாரு. 2 பேருமா சேர்ந்து நல்ல தங்காலை தேடலாம்னு சொல்லி அந்த குச்சிகளை பின்தொடர்ந்து போறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிணற பாக்குறாங்க. கிணத்துக்கு மேல நல்ல தங்காலினுடைய தாலியை காசிராஜன் பார்க்கிறாரு. அதிர்ந்து போறாரு. கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. அவங்க 7 குழந்தைகளும் நல்ல தங்காலும் அங்க பிணமா மிதந்துட்டு இருக்காங்க. காசிராஜன் மனசுடைஞ்சு போறாரு. அவங்களுடைய உடல்களை எடுத்துட்டு வந்து ஈமை கிரியைகளை செஞ்சதுக்கு அப்புறமா தானும் தன்னை மாய்ச்சிக்கிட்டு இறந்து போயிடுறாரு. தன்னுடைய தங்கையும் அவளுடைய வம்சமும் அவளுடைய குடும்பமுமே தன்னுடைய மனைவியால இறந்துடுச்சுன்னு பயங்கர கோபத்தோட நல்ல தம்பி தான் மனைவியை கொண்டுட்டு தன்னையும் ஈட்டியால குத்திக்கிட்டு நல்ல தம்பியும் இறந்து போயிடுறாரு. நல்ல தங்காள் என்னதான் இளவரசியா பிறந்திருந்தாலும் ஒரு நாட்டுக்கே மகாராணியா வாழ்ந்திருந்தாலும் அவர்களுடைய மரணம்ங்கிறது ரொம்பவே துன்பமானதா ரொம்பவே சோகமானதா இருக்கு. இப்பேற்பட்ட சோகமான மரணத்தை எய்தினவங்க நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு போகணும், அவங்களுடைய ஆன்மா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்குமே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனீங்கன்னா அர்ஜுனாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நல்ல தங்காள் கோவில் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த கோவில்ல நல்ல தங்காளுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் அவங்களுடைய 7 குழந்தைகளை ஒரே கல்ல சிற்பமா செதுக்கி அவங்களுக்கு ஒரு தனி சன்னதியும் வச்சு மக்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து இந்த பூமியில நம்மள மாதிரி நடமாடிய நல்ல தங்காள் தான் இன்னைக்கு அந்த கோவில்ல தெய்வமா இருந்துட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட அதிசயமான ஒரு கதையை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இன்னைக்குமே நல்ல தங்காளுடைய கோவில்ல ஒரு பௌர்ணமிக்கும் பூஜை நடந்துட்டு இருக்கு. ஆடி மாதங்கள்ல பொங்கல் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அது போக ஆடி மாசத்துல ஒரு பிரத்யேகமான திருவிழா நடைபெறுது. ஆடி மாசம் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு நல்ல தங்காளினுடைய உறவினர்களோட சந்ததியினர் இன்னைக்குமே நல்ல தங்காளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமா அந்த கோவிலுக்கு வந்துட்டு போறது ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நல்ல தங்காள் மாதிரி வேற யாராவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய கதையோ இல்ல வேற ஏதாவது ஆன்மீகமான விஷயங்களையோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசலாம்.